சென்னையில் தொடர் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டதாக வட மாநிலத்தைச் சேர்ந்த கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். கொள்ளையர்கள் குறித்து என்ன தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை சொல்லலாம். சென்னையில இன்று காலை 7க்கும் மேற்பட்ட இடங்கள்ல செயின் பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்றது. விமானம் மூலமாக ஹைதராபாத் செல்லவும் ஒருவர் மும்பை செல்லவும் திட்டமிட்டிருந்த நிலையில தனிப்படை போலீசார் இந்த சம்பவம் நடைபெற்ற 3 மணி நேரத்தில் அவர்களை கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட நபர்கள் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பா சென்னையில தொடர் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட இருவரும் ஈரானிய கொள்ளையர்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஜாஃபர் என்கிற புரோலார் குலாம் ஹுசைனி ஈரானி மற்றும் சுராஜி வாசம் ஈரானி ஆகிய இருவர் தான் கைது செய்யப்பட்டதாகவும், இவர்கள் அம்பிவாலி பகுதியில் குடியேறிய ஈரானிய குடும்பத்தினர் என்பதும் பாதியில் படிப்பை விட்டு அப்பகுதி மக்கள் முழுவதும் ஆயிரக்கணக்கான நபர்கள் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபடுவது வழக்கமாக கொண்டிருப்பதும், வருடத்துக்கு 100க்கும் மேற்பட்ட செயின் பறிப்பு வழக்குகள் இந்த அம்புவாலி பகுதி ஈரானிய கொள்ளையர்கள் மேற்கொள்வார்கள் என்பதும், நடந்து செல்லும் முதியவர்கள் மற்றும் பெண்களை குறிவைத்து மட்டுமே இவர்கள் செயின் பறிப்பு மற்றும் செல்போன் பறிப்பில் ஈடுபடுவார்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முகமூடி மற்றும் ஹெல்மெட் அணிந்து செயின் பறிப்பில் ஈடுபடுவது அவரது பாணி என்பதும் போலீசார் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களை வழக்கில் இருந்து ஜாமீன் வாங்கி கொடுக்க தனியாக வழக்கறிஞரும் வைத்திருப்பதாகவும், கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக செயின் பறிப்பு கொலையில் ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இவர்களை கட்டுப்படுத்த தனியாக மும்பை பகுதியில் ஆன்டி செயின் ஸ்நாட்ச் ஸ்குவாட் என்று உருவாக்கப்பட்டு இவர்கள் பற்றிய தகவல்களை பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதனால வெளி மாநிலங்களுக்கு சென்று செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டு வருவதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்தியா முழுவதும் இந்த கும்பலுக்கு செயின் பறிப்பு வழக்குகள் இருப்பதாகவும், 20 முக்கிய செயின் பறிப்பு கொலைகள் பட்டியலில் ஏற்கனவே மகாராஷ்டிரா போலீசார் வெளியிட்டிருப்பதும் அதில் இடம்பெற்றவர்கள் இன்று கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஒருவன் ஹைதராபாத் விமானத்தில் உள்ளே வைத்தும் ஒருவன் விமான நிலையத்தில் உள்ளே வைத்தும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜாஃபர் மும்பை விமானத்தில் தப்பி செல்ல விமான நிலையத்தை காத்திருந்த நிலையில் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் மூலமாக அடையாளம் காணப்பட்டு போலீசார் அவனை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.